Welcome to Thalanan YouTube channel. Now we will learn 9th standard English Unit 5 Boom the River. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 9ஆம் வகுப்பு இங்கிலீஷ் யூனிட் 5ல இருக்கக்கூடிய Boom the River அதோட புக் பேக் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். The River இது ஒரு மெமரி போம். சோ இதோட போயம் லைன்ஸ் நம்ம பார்த்துட்டு இதோட क्वेश्चंस பார்க்கலாம். இத ரைட் பண்ண ஆத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா கரோலின் அண்ட் பவுல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா River, river, little river. நதியே நதியே சிறு நதியே. Bright you sparkle on your way. Bright அப்படின்னா என்னது? மிளிர்கிறது. ஸ்பார்க்கிள்னா ஒளிர்கிறது. அதாவது நீ பாய்கிற வழியில் ஒளிர்கிறாய், மிளிர்கிறாய். Over the yellow bubbles dancing. அந்த கரையில ஆற்றங்கரையில இருக்கக்கூடியதுல அந்த கூழாங்கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மஞ்ச கூழாங்கல்ல அது அசைந்தாடி. Dancing. Next, through the flowers and foliage glancing. மலர்கள் அந்த புதர்கள் மேல அந்த ரிவர் தண்ணி என்ன செய்தான், பாய்ந்து ஓடுதான். லைக் எ சைல்ட் அட் பிளே. ஒரு குழந்தை எப்படி விளையாடிட்டு ஓடுதோ அதே போல இந்த ரிவர் என்ன பண்ணுது, இந்த கூழாங்கற்கள் மேல அந்த செடிகள் மேல புதர்கள் மேலெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே போகுது. செகண்ட் ஸ்டான்ஸா ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர். நதியே நதியே, ஸ்வெல்லிங் அப்படின்னா கரை புரண்டோடுகிற நதியே. ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். கரடு முரடான இடங்களிலும் சமதளங்கள்லையும் அது என்ன செஞ்சுதான், பாய்ந்து போகுது. லவுடர், ஃபாஸ்டர், டிராவலிங், லீப்பிங். அதாவது ரொம்ப சவுண்டோட வேகமா போகுது. ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க்ஸ் ஸ்வீப்பிங். பாறைகள், அந்த அதில் இருக்கக்கூடிய பாறைகள், ரோஜாக்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த கரைகள் எல்லாம் வலிக்கிக்கிட்டு போகுது. லைக் இம்பேட்ரியஸ் யூத், கொந்தளிக்கும் இளைஞனை போல. அதாவது இந்த ரிவர் வந்து கரடு முரடான இடங்கள்லாம் போதான், சமதளங்கள்ல போகுது. பாறைகளிலும் அந்த ரோஜா பூக்கள் குவிஞ்சிருக்க அந்த கரை ஓரத்துலையும் வலிக்கிக்கிட்டு போகுது. ஒரு எப்படி போகுதான் இது, ஒரு கொந்தளிக்கும் இளைஞனை போல சவுண்ட் போட்டுக்கிட்டே போகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸா ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர். நதியே நதியே நிரம்பி வழிகிற பெரு நதியே. பிரிம்மிங் ரிவர் அப்படின்னா நிரம்பி வழிஞ்சு போடுற பெரு நதி. ப்ராட் அண்ட் டீப் அண்ட் ஸ்டில் அ ஸ்ட்ரைம். விரிஞ்சி அப்படி ஃபுல்லா பறந்து அந்த எல்லா பிளேஸையும் ஆக்குபைட் பண்ணிட்டு ஓடுது. சீமிங் ஸ்டில் இட் இஸ் ஸ்டில் இன் மோஷன். அதாவது தொடர்ந்து கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்குது. ட்ரெண்டிங் ஆன்வர்ட் டு த ஓஷன். எதை நோக்கி போகுது, ஓஷன் பெருங்கடலை நோக்கி போகுது. ஜஸ்ட் லைக் மார்டல் பிரைம். முதிர்ந்த ஒரு முழு மனிதனை போல. இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் கடந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதனை போல எதை நோக்கி போகுது, ஓஷன் பெருங்கடலை நோக்கி போகுது. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர். நதியே நதியே வெகுண்டோடுகிற நதியே. டவுன் யூ டேஷ் இன்டு த சீ. கடலை நோக்கி வேகமா போகுது. See that line hath never sounded. ஆழமே பார்க்க முடியாத அந்த ஆழ்கடலை நோக்கி போகுது. See that sail hath never rounded. சுற்றி வர முடியாத அந்த சூழ்கடலை நோக்கி போகுது. Like eternity. எல்லையற்ற, எட்டர்னிட்டின்னு என்னது, முடிவே இல்லாத ஒரு எல்லையற்ற நித்தியை போல என்ன செய்தான், அந்த ஆறு வந்து கடலை நோக்கி போகுது. இதுதான் இந்த போமோட தமிழ் மீனிங். ஒன்ஸ் அகைன் ஐ ரீட் இட். Listen carefully. River, river, little river. Bright you sparkle on your way. Over the yellow bubbles dancing. Through the flowers and foliage glancing. Like a child at play. River, river, swelling river. On you rush through rough and smooth. Louder, faster, brawling, leaping. Over rocks by rose banks sweeping. Like impetuous youth. River, river, brimming river. Broad and deep and still a stream. Seeming still, it is still in motion. Trending onward to the ocean. Just like mortal prime.
River, river, headlong river, down you dash into the sea. See that line, earth never sounded. See that sail, earth never rounded, like eternity. Next, take a book page number 142. B. Read the following lines and answer the questions given below. போமோட லைன் கொடுத்து அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. நம்ம கரெக்டான ஆன்சரை ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன். Over the yellow bubbles dancing, through the flowers and foliage glancing. Question A. How does the river flow? அந்த ரிவர் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது? The answer is the river flows dancing on the bubbles. அதாவது அதில் அந்த கரை ஓரங்களில் கிடக்கக்கூடிய அந்த கூழாங்கற்கள் மேலே டான்ஸ் ஆடிக்கிட்டே போகுது. It glances through flowers and foliage. அந்த கரையோரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸ் பூக்கள் அந்த புதிர்கள் மேலே டான்ஸ் ஆடிக்கிட்டே போகுது. பி. வாட் இஸ் மீன் பை ஃபாலேஜ்? ஃபாலேஜ் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபாலேஜ் மீன்ஸ் எ கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். அதாவது ஃப்ளவர்ஸு, லீவ்ஸு, பிரான்ச்சஸ் அந்த கிளைகள் இதெல்லாம் சேர்ந்த தொகுப்பு தான் என்னது ஃபாலேஜ். செகண்ட் லைன். River, river, swelling river, on you rush through rough and smooth. Question A. Why does the poet mention the river to be swelling? The answer is the river starts small. River வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. It runs its course. அது அப்படி ஓடும்போது சின்ன சின்ன நீரோடைகள்லாம் சேருது அதோட. Many small streams joined it. It begins to swell. அதாவது ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆகுது. அது ரன் அப் ஆகி போய்கிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன நீரோடைகள் எல்லாம் அது கூட ஜாயிண்ட் ஆகி ஓவராலாக ஸ்வெல்லாக என்ன செஞ்சிருது, கிரியேட் ஆகிருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பி. வாட் ஆர் த சர்ஃபேசஸ் த ரிவர் ஃப்ளோ த்ரூ? ரிவர் வந்து எதன் மூலமாலாம் ஃப்ளோ ஆகுது? த ஆன்சர் த ரிவர் ரன்ஸ் த்ரூ ராக்கி சர்ஃபேசஸ் அண்ட் ஸ்மூத் பிளேன்ஸ். ரிவர் வந்து ராக்கி சர்ஃபேசஸ் மலைப்பகுதி அந்த பாறை பகுதிகள் மூலமாகவும் ஸ்மூத் பிளேன்ஸ் சமதளம் மூலமாகவும் பாய்ந்து ஓடுது. நெக்ஸ்ட் தேர்ட் லைன். ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க்ஸ் ஸ்வீப்பிங் லைக் இம்பேட்டியஸ் யூத். Where does the rose grow? ரோஸ் வந்து எங்கு க்ரோ ஆகுது? The answer is the rose grows on the banks of the river. அந்த ஆற்றின் கரை ஓரங்களில் ரோஸ்லாம் க்ரோஸ் ஆகுது, வளருது. Question B. Which stage of man is compared here? எந்த ஸ்டேஜ் வந்து மனிதனோட எந்த பருவத்தை இது கூட கம்பேர் பண்ணுறாங்க? The life of a youth is compared here. இங்கே வந்து மனுஷனோட யூத் இளமை பருவத்தை இந்த லைனோட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, லைக் இம்பேட்டியஸ் யூத். நெக்ஸ்ட் ஃபோர்த் லைன். Broad and deep and still a stream, seeming still yet still in motion. Question A. What is broad and deep? எது வந்து ரொம்ப ப்ராடாகவும் பறந்து அண்ட் டீப் ஆழமாகவும் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. The answer is the river is broad and deep. இந்த போமில் நம்ம ரிவரை பற்றி தானே பார்க்குறோம். ஸோ இந்த ரிவர் தான் ரொம்ப பறந்து ஆழமாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பி. Is the time still? No, the time appears to be still. Next, fifth line. Trending onward to the ocean, just like mortal prime. Question A. Where is the river flowing through? ரிவர் வந்து எதை நோக்கி பாயுது? த ரிவர் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த ஓஷன். ரிவர் இந்த ஆறு வந்து ஓஷன் பெருங்கடலை நோக்கி பாய்ந்து போகுது. வாட் டஸ் த போயட் மீன் பை மார்டல் பிரைம்? இந்த போம்ல வந்து போயட் வந்து மார்டல் பிரைம்னு எதை மீன் பண்றாரு, எதை பொருள்படுத்தி சொல்றாரு? த போயட் மீன்ஸ் மேன் இன் ஹிஸ் பிரைம். நெக்ஸ்ட் listen the book page number 143. Poetic devices. Anaphora.
அனஃபோரா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Anaphora is the repetition of a certain word or phrase at the beginning of successive lines of writing or speech. Anaphora அப்படின்னா ஒரு வேர்டோ ஒரு லைனோ ஒரே மாதிரி சேமாக ரிப்பீட்டடாக வர்றதா என்னது அனஃபோரா. எக்ஸாம்பிள் பாருங்க. See that line hath never sounded. See that sail hath never rounded. Next, epithet அப்படின்னா என்னன்னா, epithet is an adjective or praise expressing a quality or attribute recorded as characteristic of the person or the thing mentioned. அதாவது ஒரு பர்சன் அப்படி இல்லைன்னா ஒரு திங்ஸோட கேரக்டர் அது எப்படி இருக்குது, அதோட உருவமாக இருக்கலாம், சம்டைம்ஸ் அதோட கேரக்டராக இருக்கலாம், அந்த மாதிரி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா என்னது எபித்தட். எக்ஸாம்பிள் பாருங்கள். லிட்டில் ரிவர். ரிவர் எப்படிப்பட்டது, என்ன ரிவர், லிட்டில் ரிவர், சிறிய ஆறு அப்படின்னு அந்த ஆற்றோட ஒரு கேரக்டரை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் இது எபித்தட். நெக்ஸ்ட், இமேஜினரி. ஆல்ரெடி வி ஹாவ் டு நோ வாட் இஸ் இமேஜினரி. இமேஜினரினாலே நம்ம கற்பனையாக சிந்திக்கக்கூடியது தான். இமேஜரி இஸ் த நேம் given to the elements in a bow that sparks the senses. It need not be only visual. It can relate any of the 5 senses: sight, hearing, touch, taste, smell. அதாவது நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம், ஃபீல் பண்ணிக்கலாம். இமேஜினரிங்கிறது ஒரு ஃபீல் பண்ணக்கூடியது. நம்மளோட அந்த இது இருக்குல்ல, சைட், ஹியரிங், டச், டேஸ்ட், ஸ்மெல். பார்க்க முடியாது, பட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை ஃபீல் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் இமேஜரி. நெக்ஸ்ட், ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன். Bright you sparkle on your way over the yellow pebbles dancing through the flowers and foliage glancing like a child at play. Pick out the rhyming word. இதில் ரைமிங் வேர்டு கேட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஐ ஹாவ் டு செட் வாட் இஸ் ரைமிங் வேர்டு. ரைமிங் வேர்டுனா என்னென்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சேமாக வரக்கூடிய வேர்டு அதுதான் என்னது ரைமிங் வேர்ட்ஸ். இந்த லைனில் ரைமிங் வேர்டு என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இதில் என்னெல்லாம் சேமாக இருக்குது பாருங்கள். டான்சிங், கிளான்சிங், வே, பிளே. ஃபஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய வே அண்ட் தென் செகண்ட் லைன் டான்சிங், கிளான்சிங், பிளே. இதில் பாருங்கள், இந்த வே, பிளே ரைமிங் வேர்டு. டான்சிங், கிளான்சிங் ரைமிங் வேர்டு. நெக்ஸ்ட், மென்ஷன் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போம். இந்த போமோட ரைம் ஸ்கீம் கேட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் ரைமிங் ஸ்கீம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இதில் பாருங்கள். பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே. அப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கு நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங். இதில் வேன் முடிஞ்சிருக்கு, இங்கே டான்சிங்னு முடிஞ்சிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் அதை பீன்னு நம்ம எடுத்துக்கலாம். தேர்ட் லைன், த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாலேஜ் கிளான்சிங். இதில் பாருங்க, டான்சிங், கிளான்சிங் சேமாக முடிஞ்சிருக்கா. ஸோ இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பீன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், லைக் எ சைல்டு அட் பிளே. இதில் பாருங்க, வே, பிளே. அப்போ ஆல்ரெடி நம்ம வேக்கு ஏ போட்டிருக்கோமா, ஸோ அதையே எடுத்துக்கலாம். அப்போ இதோட ரைமிங் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, பி, பி, ஏ. நெக்ஸ்ட், தேர்ட், த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாலேஜ் கிளான்சிங் லைக் எ சைல்டு அட் பிளே. மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் த above லைன். Give various other example from the poem. இது சிமிலி. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இதில் சிமிலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எ சைல்டு அட் பிளே. அதாவது அக்ரிணை வந்து உயர்திணையோட ஒப்பிட்டு பேசுறதா என்னது, ஒப்பிட்டு பேசுவது பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் லைக், அஸ் இந்த மாதிரி வேர்டு வந்து நமக்கு டைரக்டாக வந்ததுன்னா அதுதான் என்னது சிமிலி. இதில் பாருங்க, லைக் எ சைல்டு அட் பிளே. இதில் லைக் வந்து டைரக்டாக வந்துட்டா, ஸோ திஸ் இஸ் சிமிலி. இதே மாதிரி போமில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு லைன் கேட்டிருக்கிறாங்க. அதர் எக்ஸாம்பிள், அண்ட் ஸ்டில் அஸ் டைம் சீமிங் ஸ்டில். இதில் பாருங்க, அஸ் வந்திருக்கா, ஸோ திஸ் இஸ் சிமிலி. நெக்ஸ்ட், ஃபோர்த், சீமிங் ஸ்டில், இட் இஸ் ஸ்டில் இன் மோஷன். பிக் அவுட் த வேர்ட்ஸ் இன் அலிட்ரேஷன் ஃப்ரம் த above லைன். இதுலேருந்து அலிட்ரேஷன் கேட்டிருக்கிறாங்க. அலிட்ரேஷன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக வரக்கூடியதான் அலிட்ரேஷன். தமிழில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மூனை, அந்த மாதிரி இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக வர்றதா என்னது
alliteration. அப்போ இதில் பாருங்க seeming still, yes, yes. Next, identify other example from the poem for alliteration. இந்த poemல இருந்து other வேற லைன்ல இருக்கக்கூடிய alliterationல இருக்கக்கூடிய poem லைனை கேட்டிருக்கிறாங்க. Answer: through the flowers and foliage glancing, on you rush through rough and smooth, over rocks by rose banks sweeping, down you dash into the sea. See that line hath never sounded, see that sail hath never rounded. First line பாருங்க flowers F, foliage F. Second line rush or rough or. Third line rocks or rose or. Next line down D, dash D. C S, sounded S, C S, sail S. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா வர்றதுக்கு தான் என்னது alliteration. Pick out the examples for epithet from the poem. இந்த வீடியோல தான் பார்த்தோம் வாட் இஸ் epithet. அந்த ஒரு பொருளோட கேரக்டர் அதை சொல்றதா epithet. Swelling river, brimming river, headlong river, yellow bubbles, impetuous youth, mortal prime. ஃபர்ஸ்ட்லாம் பாருங்க ரிவர் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னது epithet. Next, sixth, pick out the example for imagery from the poem. On you rush through rough and smooth, louder, faster, brawling, leaping. இல்ல இமேஜினரி என்ன கேட்டிருக்காங்க சவுண்ட் இமேஜினரி. எப்படி அந்த சவுண்ட் எப்படி போகுது அப்படிங்கறது நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும் பட் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் broad and deep and still as time seeming still, visual imagery. நம்மளால விஷுவல் தான் பண்ண முடியும் அதை பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் book page number 144. Answer the following in a paragraph about 120 to 150 words. First, how does the poet bring about the comparison of life with the river? Explain it with reference to the poem. Poet வந்து நம்மளுடைய லைஃபை வந்து ரிவர் கூட எப்படி கம்பேரிசன் பண்ணியிருக்கிறாரு இந்த போம்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து ரைட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. The answer is the poet observes the river. Poet வந்து ரிவரை அப்சர்வ் பண்றாரு. It is like the life of a man from birth to death. இது வந்து ஒரு ரிவர் வந்து மனுஷ லைஃப் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எப்படி இருக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. A river originates, it courses through different areas. ரிவர் வந்து ஸ்டார்ட் பண்ற இடம் ஒரு இதா இருக்கலாம் பட் அது போய் சேரக்கூடிய இடம் வேற இது. இது ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து அதோட எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் எந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் வருது அப்படிதான் இருக்குது. ஃபைனலி இட் கோஸ் இன்டு தி சீ. ஃபைனலா என்னது சீல போய் அது போயிருது. The river starts small, but ஸ்டார்ட் பண்ணும்போது அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப சின்னதா. It sparkles on its way. It goes dancing over the yellow bubbles. எப்படி போகுது அந்த ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த கூழாங்கற்கள் மேல டான்ஸ் அடிக்கிட்டே போகுது. Glancing through the flowers and the leaves of trees, dancing all the way like a child. ஒரு குழந்தையை போல அந்த மலர்கள் மேலவும் அந்த புதர்கள் மேலவும் அந்த கற்கள் மேலவும் பாறைகள் மேலவும் ஒரு குழந்தை எப்படி விளையாடிக்கிட்டே போகும் அந்த மாதிரி இந்த ஆறு டான்ஸ் ஆடிக்கிட்டே போகுது. Then the river rises, it begins to swell. சின்னதா ஸ்டார்ட் ஆனது சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் நீரோடைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பரந்த ஒரு ஆழமான ஒரு ஆறா அது என்ன செஞ்சிருது மாறிடுது. It rushes through rough rocks, smooth plains. It is brawling and jumping. கரடு முரடான பாறைகள் வழியாகவும் ரொம்ப ஸ்மூத்தான பாதைகள் வழியாகவும் போகுது. நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட லைஃபும் லைக் சேம் அதே மாதிரி தான். சம்டைம்ஸ் நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகும். அதே நேரத்தில் சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்களும் கஷ்டமான சுச்சுவேஷனும் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி தான் இந்த ரிவரும் கரடு முரடான பாதைகளிலும் சமதளமான பாதைகளிலும் ஜம்ப் பண்ணி உருண்டு ஓடுது. It goes by rough rocks and banks where roses grow. The river is like a reckless youth. The river is now full. It is broad, deep, and motionless at time. Though it seems motionless, it is moving towards the ocean. It is like a man in his prime. The river moves quickly down into the sea. The sea is deep.
its depth cannot be measured. இந்த ரிவர் வந்து இவ்வளவு பாதைகளையும் கடந்து லாஸ்ட் சி இல்ல போய் மிங்கிள் ஆயிருது. அந்த சி எப்படிப்பட்டது? அளவிட முடியாத ஆழம் கொண்டது. It is so wide that none can go round it. It is like the eternity. அது ஒரு முடிவற்ற ஒரு எல்லையை கொண்டது. The 4 stages of life are compared with the 4 stages of a river. நம்முடைய மனுஷன் ஹியூமன் பீயிங்ஸோட லைஃபோட 4 ஸ்டேஜஸும் ரிவரோட லைஃபு கூட கம்பேர் பண்ணி போயிட்டு வந்து இந்த போமை ரைட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் பேரா, describe how the poem clearly describes about the features, functions and destructive power of the river. ரிவரோட ஃபியூச்சர்ஸ், தன்மைகள், ஃபங்க்ஷன், அதோட வேலைகள், அதோட அட்மாஸ்பியர், அதை பற்றி எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. The answer is the poet compares the course of river to different stage of life. போயிட்டு வந்து இந்த ரிவரை வந்து நம்மளுடைய லைஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜையும் ரெஃபர் பண்ணி சொல்கிறாரு. ஷி டிஸ்கிரைப்ஸ் த ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் destructive powers ஆஃப் த ரிவர். இன் இட்ஸ் ஆரிஜின் த ரிவர் இஸ் ஸ்மால். அது தோன்றும் போது எப்படி தோன்றுது? ரொம்ப சின்னதாக. இட் இஸ் பிரைட், ரொம்ப அழகா. இட் இஸ் ஸ்பார்க்கிள்ஸ் ஆன் த வே, ரொம்ப பிரைட்டாக கிளியராக தோன்றுது. இட் இஸ் டான்சிங் ஆன் த எல்லோ பெபிள்ஸ். அந்த மஞ்ச கூழாங்கற்கள் மேலே அது அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டே தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுது. இட் பிகின்ஸ் டு கெட் மொமெண்டம். இட் பிகின்ஸ் டு ஸ்வெல். இட் ரஷஸ் த்ரூ ராக்கி சர்ஃபேசஸ் அண்ட் ஸ்மூத் பிளேன்ஸ். அதாவது இந்த ரிவர் வந்து கரடு முரடான பாறைகள் மேலும் சமவெளியான இடங்கள் மேலும் பாய்ந்து ஓடுது. The flow of water is louder and faster. எப்படி பாய்ந்து ஓடுதா? ரொம்ப சவுண்டாகவும் ரொம்ப வேகமாகவும் பாய்ந்து ஓடுது. It jumps over the rocks and river beds where roses are grown. பாறைகள் மேலையும் கற்கள் மேலையும் ரோசஸ், அங்க இருக்க பூத்து இருக்கக்கூடிய பூக்கள் மேலையும் ஜம்ப் பண்ணி போகுது. The river travels to the brim of the banks. It becomes broad and deep. அது வந்து சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆகுது. போக போக சின்ன சின்ன நீரோடைகள் எல்லாம் சேர்ந்து அது ரொம்ப ப்ராட், பெருசாகவும் ரொம்ப டீப், ஆழமாகவும் உருவெடுக்குது. The water appears to be still. However, it moves to reach the ocean. அது எதை நோக்கி பாய்ந்து போகுது? ஓஷன், பெருங்கடலை நோக்கி பாய்ந்து போகுது. It empties into the sea whose depth cannot measured, not can one go round. It becomes one with the sea. அது வந்து அளவிட முடியாத, ஆழத்தை கணக்கிட முடியாத ஓஷன்ல போய் என்ன செஞ்சிருது? லாஸ்டா மிங்கிள் ஆகுது. இந்த ரிவர் வந்து ரொம்ப சின்னதா ஸ்மாலா ஸ்டார்ட் ஆகி அதோட எண்டிங் எப்படி இருக்குது? பெரிய ஓஷனோட ஃபுல்ஃபில் ஆகுது. நெக்ஸ்ட், based on your understanding of the poem, complete the summary of the poem by choosing the words phrases given below. அதாவது கீழே வந்து some words phrases கொடுத்துருக்குறாங்க. அதை எடுத்து கரெக்டான பிளேஸ்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும். In the poem, the river, the poet compares the flow of the river with different stages of human life. The first stanza explains how the sparkling river goes dancing over the yellow pebbles and glancing through the flowers and leaves. These acts of the river is compared to a curious and innocent child at play. The second stanza compares the river to reckless youth who goes through rough and smooth patches of life. Like a youth, here the river becomes louder, faster and sweeping everything all along the way. In the third stanza, the river becomes like a hard-working man who is at the prime base of the life. Here the deep and broad river seems motionless, but it keeps moving towards the sea like a matured man who silently marches towards the goal. In the last stanza, the long journey of the river reaches the endless sea like a
human life attains eternity. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 5ல இருக்கக்கூடிய போம் த ரிவர் அதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் இந்த போமோட ஃபுல் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா பார்த்தோம். இந்த யூனிட்டோட நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.